இப்ப குர்ஆன்ல நம்ம அல்லாஹ் இத பத்தி என்னென்னலாம் சொல்றான்னு பாப்போம். தனது அடியாரை அழைத்து சென்றான் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி இந்த உடம்போடவும் அழைச்சிட்டு போகல, ஒரு ஆத்மார்த்தமா சிலது தெரியும்ல, ஒரு கனவு மாதிரி அப்படியான காட்சி தான் சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு மறுப்பாக தான் அல்லாஹ் ஆரம்பமே அபுதிஹிங்கிறான். தனது அடியாரை, அப்து அடியார் என்று சொல்வதே உடம்பு உயிரும் சேர்ந்த உடலுக்கு தான் சொல்றது. அபுதிஹின்னு தான் சொல்றான். தனது அடியாரை கொண்டு சென்றான். அடியார்னு சொன்னா ஆன்மா இல்ல. அரபியில் அப்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணி இருக்கிறான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நம்ம பார்க்கிற அந்த உடம்பு இருக்குல, இந்த மாதிரி உடலோடு தான் அல்லாஹ் அழைத்து சென்றான். எங்கிருந்து அழைத்து சென்றான்? மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாவை சுத்தி உள்ள அந்த கட்டடத்துக்கு பேர் தான் மஸ்ஜிதுல் ஹராம். அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அழைத்து சென்றானே தன்னுடைய அடியாரை. அவன் மகா தூயவன். அவனுக்கு அல்லாஹ் சொல்றான், இவர் போனாரே அவர் மகா பெரியவர். நல்லா ஆரம்பிக்கல, முகமது போனாரே அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய புகழுக்காக சொல்லவே இல்ல. அல்லாஹ் இதை சொல்வது தன்னுடைய ஆற்றலுக்கு சொல்றான். அழைத்து சென்றானே அவன் தூய்மையானவன், எந்த பலவீனத்தை விட்டும் தூய்மையானவன். யாரை அழைத்து செல்கிறான்? தனது அடியாரை அழைத்து செல்கிறான். அடியார் வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான். அடியார்னா உடம்போட தான். லைலன், ஒரு இரவில் அழைத்து சென்றான். லைலன்னா ஒரு இரவுன்னு அர்த்தம், 2-3 இரவுலாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க அப்படி போயிட்டு வந்தாங்க, வீட்டுல ஒரு நுழைவு தாப்பா ஆடிக்கிட்டு இருந்துச்சுலாம் கதை, அது கதை. அப்படி ஒரு செகண்ட்ல எல்லாம் சொல்லல. லைலன்னா ஒரு இரவு. ஒரு இரவு என்பது 4 மணி நேரம் 5 மணி, ஒரு செகண்ட்லயும் அல்லாஹ்வுக்கு முடியும், அது ஒரு விஷயம். அப்படி ஆதாரம் இல்ல, ஒரு இரவில் தான் அல்லாஹ் சொல்றான். எங்க வரைக்கும் அல்லாஹ் அழைத்து சென்றான்? இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸானா ஜெருசலம்ங்கற நகரத்துல தான் மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிறது. பைத்துல் முகத்தஸ்ங்கறோம்ல, அதுக்கு இன்னொரு பெயர் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் ஒரு இரவிலே அழைத்து சென்றானே அவன் மகா தூய்மையானவன், அவன் எந்த பலவீனங்கள் இல்லாதவன். முதல் இதை நம்பு. நீ இதை நம்பலன்னா என்னிடத்தில் நீ பலவீனத்தை காண்றேன்னு அர்த்தம். என்னுடைய சக்தியில உனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை வரலன்னு அர்த்தம். அப்படிங்கிறதுக்காக தான் சுப்ஹானல்லஹ்ங்கிறத அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எதற்கு அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாத்தினா. இங்க தான் நீங்க கவனிக்கணும். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, குர்ஆன்ல பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன்லயே இருக்குது, பைத்துல் முகத்தஸ் தாண்டி சில சமாச்சாரங்கள் இருக்குது என்பதை குர்ஆனும் சொல்லுது. அதுக்கு விளக்கம் தான் ஹதீஸ்ல இருக்கே தவிர அல்லாஹ் பைத்துல் முகத்தஸோட முடிச்சிட்டான்னு சொல்றது தப்பு. எப்படி சொல்றான்? அந்த சூறாவை அதே ஆயத்திலேயே நம்முடைய ஆயாத்துகளை, அற்புதங்களை, அதிசயங்களை அவருக்கு காண்பிப்பதற்காக அப்படிங்கிறான். அப்ப காட்டுறது என்ன காட்டினா, பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனான்னு சொன்னா இதுல காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க போகலாம் பைத்துல் முகத்தஸுக்கு, நீங்க மக்காவுல இருந்து புறப்பட்டு போய் நீங்க பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போக முடியும். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போவீங்க, அவ்வளவுதானே. அப்ப அதிசயங்கள், நம்முடைய அதிசயங்களை காண்பிப்பது என்பது இந்த பூமியில உள்ள அதிசயங்களை சொல்லல அல்ல, அது அல்லாஹ் காமிக்காமலேயே நம்ம பாத்துக்கிற முடியும். எல்லாரும் காமிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்ப அல்லாஹ் நான் காமிக்கணுங்கிறான், அது என்ன? அதுக்கு மேல உள்ளதுன்னு இருக்குது, விளங்குது. மூடலாக அல்லாஹ் இதை சொல்லித்தான் இருக்கிறான். அதாவது சில பேர் சொல்ற மாதிரி பைத்துல் முகத்தஸ் நிப்பாட்டிக்கிட்டான்னு சொல்லக்கூடாது. பைத்துல் முகத்தஸ் தாண்டி நம்முடைய சான்றுகளை, அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக இது சொல்லித்தானா. குர்ஆன்லயே மேராஜ் இருக்குங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்றாங்க. அதுதான் மேராஜ் பயணம் இந்த பைத்துல் முகத்தஸ் தாண்டியும் இருக்குது.